श्रीशैलेदयापात्रं दीभक्त्यादिगुणान्नवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं சகஸ்ஸசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம் திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 7ஆம் பதிகம் 11ஆம் பாசுரம். பத்மநாபன் உயர்வர உயரும் பெருந்திரளோன் ஏற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வேங்கடனல் வெற்பன் விசும்போற் பிரான் எந்தை தாமோதரனே. பத்மநாபன் உயர்வு அற உயரும் பெருந்திரளோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வேங்கடனல் வெற்பன் விசும்போற்பிரான் எந்தை தாமோதரனே என்கின்றார். இந்த ஜகத்தின் உற்பத்திக்கு காரணமான நான்முகனை படைத்த திருநாபிக்கமலத்தை உடையவனாகவும் இப்படியாக உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்தையும் காப்பாற்றும் விதத்திலே மிகவும் உயர்ந்த எல்லையற்ற சக்தி கொண்டவன். இப்படிப்பட்ட மேன்மையின் கூடிய அவன் என்னிடம் ஊற்றம் உடையவனாகவும் அதன் காரணமாகவே என்னை படைத்து என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு மட்டுமே தன்னை அளித்து கொண்ட கற்பக விருட்சம் என்கின்றார். எனக்கு அமிர்தமாகவும் யாருடைய தகுதியையும் பாராமல் பொழியும் மழைமேகம் போன்றவனாகவும் அத்தகைய மேகம் தங்குவதற்கு ஏற்ற இடம் எதுவென்று தேடி அது திருவேங்கடம் என்று பெயர் கொண்ட மேன்மையான திருமலையிலே வந்து நின்றானே. அப்படி நிற்பவனாக இப்படிப்பட்ட இடத்திலே, அதாவது திருமலையிலே நித்திசூரிகள் தன்னை அனுபவிக்கும்படி செய்வதான அடியார்களிடம் வசப்பட்டு நிற்பவனாகவும் உள்ள தாமோதரன் எனக்கு தந்தையாவான் என்கின்றார். விசும்போற்பிரான் எந்தை தாமோதரனே என்று முடிக்கின்றார். அனைத்து பொருளையும் விட வேறுபட்டதான மேன்மையை உடையவனாக உள்ள போதிலும் தாமோதரனாக மிகவும் எளியவனாக நின்று என்னை அடிமை கொண்ட சர்வேஸ்வரன் என்னைத் தவிர வேறு எதனையும் அறியாதவன் ஆனான் என்கின்றார். அனைத்து ஜகத்தில் உள்ள பொருள்கள் உற்பத்திக்கு காரணமான தாமரை நிற்கின்ற திருநாவியை உடையவன். அந்த தாமரையிலிருந்து தானே நான்முகன் படைக்கப்பட்டான். அந்த நான்முகன் தானே உலகத்தை படைத்தான் என்பதனாலே அந்த திருநாபிக்கமலத்தை ஆழ்வார் உயர்வாக கூறுகின்றார். மற்ற அனைவருடைய உயர்வு என்பது தாழ்வாகவே உள்ளதாக இவன் உயர்ந்து இவனுடைய உயர்வு குறித்து பேச முயன்றால் அளவிட்டு உரைக்க இயலாதபடி சூரத்தன்மையும் வீரத்தன்மையும் கொண்டவன் என்கின்றார்.
எல்லோரும் அவனை விட தாழ்வானவர்களே, தாழ்ந்தவர்களே. அவனே மிகவும் உயர்ந்து நிற்கின்றான். மிகவும் வீரத்தன்மை உடையவன், சூரத்தன்மை உடையவன் என்கின்றார். இப்படியாக உள்ள அவன் என்னிடம் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவன் என்கின்றார் ஆழ்வார். கற்பக விருட்சத்தை காட்டிலும் கொடையாளி அவன் என்கின்றார். அப்படிப்பட்டவன் என்ன செய்தானாம்? ஆழ்வாரை உருவாக்கி ஏற்றுக்கொண்டான் என்கின்றார். இவன் அனைத்தையும் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் அளிக்கின்ற கொடைத்தன்மைக்கு காரணம் என்ன? இவன் திருவேங்கடமலையிலே உள்ள சம்பந்தமே என்கின்றார். திருவேங்கடமலையிலே வந்து நின்ற காரணத்தினாலேதான் இவனுக்கு கொடைத்தன்மை பெருகியது என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. குடகு மலையிலிருந்து வெளிப்படும் காவேரியின் பிரவாகத்திற்கு எந்த அழிவும் ஏற்படுவதில்லை. அதுபோன்று திருமலை காரணமாக சர்வேஸ்வரன் கொடைத்தன்மைக்கு அழிவேதும் இல்லை. எப்படி காவிரியில் நீர் பெருகிக்கொண்டே இருக்குமோ அதுபோன்று திருவேங்கடமலையில் எழுந்தருளியுள்ள சர்வேஸ்வரனுக்கு கொடைத்தன்மைக்கு அழிவே இல்லை. என்ன வேண்டும் என்று கேட்கின்றோமோ அதனையெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை படைத்தவன் அந்த சர்வேஸ்வரன் ஆகிய திருவேங்கடைய மலையிலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான். வீசும் போற்பிரான் நித்திய சூரிகளை நிமிப்பவனாக உள்ள போதிலும் தன்னை அண்டி நின்ற ஆயர்களும் கோபிகளும் தன்னை கட்டி வைத்து அடிக்கலாம்படியான விதத்தில் அவதரித்து அந்த எளிமையில் என்னை அடிமையாக்கியவன் என்கின்றார். தாமோதரன் என்ற பெயருக்கான காரணம் இங்கேதான் கூறப்படுகின்றது. நித்திசூரிகள் எல்லோவற்றையும் நியமிப்பவனவன். அப்படிப்பட்ட பெரிய ஆற்றல் கொண்ட அவன் நம்மோன்ற அடியார்களுக்காக என்ன செய்தானாம்? ஆய்ப்பாடியிலே தோன்றி அங்குள்ள ஆயர்களை காத்தானே. அந்த ஆயர்களும் கோபிகளும் தன்னை கட்டி வைத்து அடிக்கலாம்படியான விதத்திலே அவதரித்தான். அப்படிப்பட்ட எளிமையானவன் அந்த எளிமைத்தன்மையாலே ஆழ்வாரை அடிமை கொண்டான் என்பதாக இப்பாசர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு எங்களால் நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.